என்ன உன் பேர் என்ன? அருணாச்சலம், கணேசன், ஜெயசீலம், கூகுள். யாழ்னி. வந்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டு பிடிச்சது பிடிக்காது நம்ம வெறுக்குது அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அது மாதிரி நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறப்ப உங்களுக்கு எந்த இன்சிடென்ட் ஞாபகம்? இப்போ உங்களுக்கு வெறுக்கிறதுன்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும், அதே மாதிரி பிடிச்சதுன்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ரெண்டுத்தையும் உங்களுக்கு தோன்றது. காசு பணம் இருந்தாதான் பொம்பளை பிள்ளைங்க இப்போ வந்து மதிக்கிறாங்க. வண்டி வாகனம் இந்த மாதிரி இருந்தாதான் இப்போ இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க மதிக்கிறாங்க. இல்லைன்னா நீ என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எடுத்துக்கணும்னா பொம்பளை பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம பசங்க இருக்கோம்னா ஒருத்தன் உண்மையா இருக்கிறாலும் யாருமே கிடையாது இப்போ இருக்கிற காலகட்டத்தில். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம்? சந்தோஷன்றது வந்து நிறைய இப்போ இருக்கிற ஒரு 5-6 வருஷம், ஒரு 3 வருஷம் கொஞ்சம் இதுவாக ஃபேமிலியால் தான் இருந்தேன். ஃபேமிலியில எதுவும் இல்லை, தனியாக தான் இருக்கிறேன். ஒரு 4 மாதம் ஆகுது ஃபேமிலியில எல்லாம் தனியாக, தனிப்பட்ட முறையே ரூம் தனியாக தான் இருக்கேன். அவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட இதுவாகி அவங்க வந்து அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. என்ன சொல்லிங்க அவங்க நானும் வெளியே வந்துட்டேன். அவங்க தான் முக்கியன்ட்டு அவங்க போறான்றப்ப நம்ம ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு இது இருக்கும், பொம்பளைங்களுக்கு அப்படி இருக்குன்றப்ப ஆம்பளைங்களுக்கு இருக்காதா அப்படின்றப்ப நான் வெளியே வந்துட்டேன் அந்த லைஃப்ல இருந்து. குழந்தைங்களோட பொம்பளை பிள்ளை இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க குழந்தைக்கு இப்பதான் 2 வயசு ஆகுது பிள்ளைக்கு. நம்ம பிள்ளைய கேட்டு பார்த்தா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிள்ளை இருக்கு, நம்மள நம்பி வந்தா பிள்ளை அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இருக்குது. இப்போ அவங்களுக்கு உங்க ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கணும், நான் வந்து அவங்களுக்காக சொல்லிக்கணும் அப்படின்னா நீங்க நான் அவங்களுக்காண்டி நான் சொல்லிக்கணும்னா நம்ம எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நான் வந்து மறுபடியும் அவங்களுக்கு ஏத்துக்கிற ஐடியா பிள்ளை மட்டும் நான் ஏத்துக்கணும். அது நம்மளுக்கு பிறந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி பிள்ளைய மட்டும் நான் ஏத்துக்கணும். அவங்கள வந்து நான் எந்த சூழ்நிலைங்க மட்டும் நான் ஏத்துக்க மாட்டேன். அதுதான் நம்மளோட இப்போதைக்கு என்னோட மைண்ட் அப்படிதான் போயினுக்கு. புள்ள நமக்கு புள்ள அவங்கள பத்தில ஒரு நாள் நினைச்சது கிடையாது. புள்ள என்ன பண்ணுது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மைண்ட் செட் நம்மளோட மைண்ட்ல ஓடுது. ஓகே, இப்போ வந்து லைஃப்ல வந்து நமக்கு பிடிச்சது வெறுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்கும். அதுல வந்து உங்க லைஃப்ல வந்து இப்போ நான் கேட்டோம் ஞாபகம் வருது, வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு, இது இருந்தா நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா அது ஒரு விஷயம். உங்களுக்கு எது எது ஞாபகம் வருது? நான் தாய் தந்தர் தான் பிடிச்ச விஷயம். அம்மா அப்பா. வெறுக்கிற விஷயம் அப்படின்னா இருக்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாமே நம்மளே சந்தோஷப்படுத்திக்க வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற விஷயம் அப்படின்னா வியாபாரம், பிசினஸ். வியாபாரம். வியாபாரம் உங்களுக்கு பிடிச்சி நீங்க சந்தோஷமா பண்ணுங்க. ஆமா. எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க? 15 வயசுல இருந்து பண்றேன். 15 வயசுல இருந்தா ஸ்கூலு போலையோ? படிச்சுட்டேன், 10வது வரைக்கும் படிச்சேன். ஓகே. எங்க வச்சிருக்கீங்க? முடிச்சேன். எங்க வச்சிருக்கீங்க கடை? இல்ல லைன்ல தான். புரியல? கம்பெனிங்க லைன்ல ஸ்கிராப் வியாபாரம், ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்மால் ஃபேக்டரி. அப்படி. குழந்தைங்களாம்? 2 பொண்ணு. அவங்க என்ன பண்றாங்க? ஐடி ஃபீல்டு. இப்போ அவங்க நான் சொல்லிக்கணும், இதை நான் அவங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என் ஃபேமிலிக்கு நான் இதை சொல்லணும். என்னோட வழிகளை வந்து என் ஃபேமிலிட்ட ஓப்பனாக காட்டினது கிடையாது. ஆனால் என் ஃபேமிலிக்காக நான் இதெல்லாம் வந்து விட்டுட்டு வந்திருக்கேன், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்கு? நல்லா இருந்தா போதும், அவ்வளோதான். நல்லா இருந்தா போதும், அவ்வளோதான். பிடிச்ச விஷயம்ன்றது 2-3 இருக்கு. கண்டினியூஸா சொன்னதான் பிடிச்ச விஷயம் அவன் தான் வருவான். ஃப்ரெண்டுன்றத விட தம்பி அப்படியே பழகிருச்சு. காலேஜ் ஜூனியரு, ஒரு 5 வருஷமா நம்ம கூடயே தான் இருக்கான். அவன் எங்க போனாலும் என்னை கூட்டு போவான். அவனோட பிசினஸா போனாலும் என்னை கூட்டு போவான். என்னோட பிசினஸ் தான் அவனை கூட்டு போயிடுவேன். பிடிச்ச இடம்னா அதுதான். இங்கதான் வந்து நின்றுட்டு இருப்போம், பேசுவோம். என்னோட ஃபன் எல்லாமே இங்கதான் நடக்கும். பிடிக்காத விஷயம்னா லைஃப் அப்படிதான் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா நான் பேங்க்ல ஒர்க் பண்றேன். மந்த் அண்ட் ப்ரெஷரு எல்லாமே இருக்கு. ஏன்னா இப்ப மார்க்கெட் எக்கானமி எல்லாமே டவுனு. ரெப்போ ரேட்ல இருந்து எல்லாத்தையுமே குறைச்சு ஃபுல்லா டவுன் ஆகிட்டாங்க. ஏன்னா டிஜிட்டல் மணின்னு எல்லாமே ஜிபே, ஃபோன்பேன்னு இப்படிதான் போதே தவிர மணியை பார்க்கவே முடியல. ஸோ லைஃப்ல பிடிக்காத விஷயம்னா அந்த ஜாப் தான். இது கொஞ்சம் சீக்கிரம் நல்லபடியா அமைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட எதிர்பார்ப்பு. இவன் தான் என்னோட ஹாப்பினஸ். இவர் தான் என்னோட ஹாப்பினஸ். நீங்க கேட்டீங்களா சந்தோஷம்னு, அது இவர் தான். வெறுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சந்தர்ப்பம் தான். என்ன சொல்ல போனா நல்லா பழகுவோம், திடீர்னு ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரலாம். அந்த டைம்ல அவங்க என்ன பண்றோம் தெரியாம நம்ம மேல ஒரு ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு விருப்பம் உண்டாயிடும். அப்படியே சூழ்நிலை சந்தர்ப்பம் தான், மற்றபடி இதுதான் அப்படிங்கெல்லாம் கிடையாது, விஷயம்லாம் கிடையாது. சந்தோஷங்கும் போது நம்ம மேக்சிமம் என்ன காத்து தண்ணி அவ்வளவுதான், அவ்வளவுதான், வேறெல்லாம் ஒண்ணு. எனக்கான ஃப்ரீடம் கொஞ்சம் நல்லா இருப்பேன். நீங்க எதை எதிர்பார்க்குறீங்க? அப்ப மேரேஜ்க்கு அப்புறம் அந்த ஃப்ரீடம் இல்லாம இருந்தது. பட் இப்போ கொஞ்ச நாள் அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு 10 மாசமா. அப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் என்னது?
ஃப்ரீடம்னா எனக்கான நேரத்தை நான் ஒதுக்கிறது, பசங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிறது, ஹஸ்பண்டுக்காக ஒதுக்கிறது, சமையல் பண்றது, இதெல்லாம் தாண்டி எனக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, சாங்ஸ் கேட்கறது, எனக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டி, உதாரணத்துக்கு ஆரி ஒர்க் பண்றது, டெய்லரிங் பண்றது, அப்புறம் டிராயிங் பண்றது, சும்மா இருக்க இடத்துல ஏதாவது பாட்டு பாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். அப்ப நீங்க வெறுக்கிற விஷயங்கள்னா என்ன சொல்றது, அப்ப வர சண்டைகள் தான், ஹஸ்பண்ட் வர சண்டைகள், குழந்தைங்க சொல்ற பேச்ச கேட்காம இருக்கிறது, அது கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கும். அவ்வளவுதான். ஜென்ரேஷன் மாற மாற வந்துட்டு லவ்ன்ற கான்செப்ட் வந்து நிறைய பேர் புரியலையோ, லவ்னா என்ன அப்படின்ற புரியலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்ப இருக்க ஜென்ரேஷன் வந்து லவ்னு வந்து இது குறையுது அப்படின்னா எதுக்கா? உங்களை பத்தி லவ்னா என்ன? ஆக்சுவலி இப்ப இருக்கிறதுல அப்படியே லவ் இல்ல, விட்டு கொடுத்து போறது, புரிதல் தன்மை, நிதானம், பொறுமை, முக்கியமா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் புரிதல் வேணும். லாங் டிஸ்டன்ஸா இருந்தாலும் ஒரு பக்கமா இருந்தாலும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஜென்ரேஷனுக்கு அதை புரிய வைக்க முடியாது. மேபி இந்த மொபைல் டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் டெவலப் ஆனனால சேஞ்ச் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணனால உங்களோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல, அதுதான் உண்மை. இப்ப அவங்களால அந்த வெயிட் பண்ண முடியல. வெயிட் பண்றது அப்படின்னா அதான் நிதானம் இல்ல, நிதானம், பொறுமை, எதுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பண்ணா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.